நல்ல ஒரு சுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்து. இறை வார்த்தைக்காக சமூகத்தில் வருகிறோம். ஆவியின் கனி 9 சுவைகளில் ஆண்டவரே இப்பொழுதும் ஒரு 5வது காரியங்களை நாங்கள் தியானித்து கொண்டிருக்கிறோப்பா. இந்த வார்த்தையை நீங்கள் மகிமைப்படுத்தி நீங்கள் வார்த்தையை கொண்டு பேசுங்க. ஆவியானவர் இடைப்படுங்க. இந்த வார்த்தையின் மூலமாக இந்த தியானத்தின் ஆவியானவர் கிரியை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கலாத்தியர் 5:22. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு. தயவு, ஸ்தோத்திரம். இந்த தயவு நமக்குள்ளேருந்து வெளிப்படணும்னா கிறிஸ்துவின் ஆவி பரிசுத்த நமக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்கணும். அப்போ தான் அந்த ஆவியானவர் தான் நமக்குள்ளிருந்து அந்த சுவை, அந்த நல்ல குணத்தை வெளிப்படுத்த முடியும். வாசிக்கலாம். ஆதியாகமம் 39:21. கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். இது கர்த்தரோ யோசேப்பு மேலே தயவு வச்சு கூட இருந்தார். அதான் விஷயம். கர்த்தர் கூட இருக்கிறார் அப்படின்னா தயவு கிடைக்குன்னா பரிசுத்த ஆவியானவர் அங்கே கிரியை செய்கிறார். யோசேப்புக்கு தயவு கிடைக்கும்படி இந்த சிறைச்சாலை தலைவனுடைய கண்களை திறக்கிறார். அங்கே ஆவியானவர் கண்களை திறந்து அந்த தயவு கிடைச்ச உடனே அந்த சிறைச்சாலை தலைவன் யோசேப்பு மேலே தயவு வைத்து, அடுத்த வசனத்தை சேர்த்து படிமா. சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். சிறையில் அடிமையாய் போனவனும் அரண்மனைக்கும் தலைவனானா, சிறையிலேயும் தலைவனாகி அநேகரை அவன் வசத்தில் ஒப்படைச்சு சிறைச்சாலையிலே ஒரு தலைமைத்துவத்தில் இருந்து செயல்பட ஆரம்பித்தான். காரணம், அவனுக்கு கர்த்தருடைய தயவு கிடைச்சதுனால. எஜமான் அங்கே இருக்கிற சிறைச்சாலை அதிகாரி தயவு பண்ணுறான். இந்த செய்தியின் மூலமாய் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும், நீங்கள் கர்த்தரோ உங்களோடு இருப்பாரானால், நீங்கள் கர்த்தரோடு இருப்பீர்களானால், நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் இல்லாததை பொய்யாய் குற்றம் சாட்டுகிற நேரமும், நீங்கள் நன்மைக்கு பதிலாக தீமையை அனுபவிக்க சூழ்நிலை தள்ளப்படும் போதும் அங்கே கர்த்தர் உங்களோடு இருந்து தயவு பண்ணி அந்த தீமையிலிருந்து தண்டனையிலிருந்து விலக்கி பாதுகாத்து கர்த்தர் அங்கே போகிற சிறைச்சாலை அதிகாரிகள் கூட யோசேப்புக்கு தயவு வைக்கும்படி கர்த்தர் அந்த அதிகாரிகள் கண்களை திறந்தார். அவனுடைய சுபாவத்தை மாற்றி யோசேப்புக்கு தயவு கிடைக்க பண்ணினார். தயவு உள்ளவனுக்கு கர்த்தர் தயவு உள்ளவராக இருக்கிறார் என்று யோசேப்பு மேலே அந்த தயவை ஆண்டவர் கொடுத்ததுனால அந்த அதிகாரியும் தயவு காண்பிக்கிறான். இந்த செய்தி கேட்குற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்ய போதுமானவராக இருக்கிறார். எனக்கு இந்த இடத்துல யார் எனக்கு எந்த தயவுபடும் நீங்கள் பயப்பட வேண்டாம். கர்த்தரே உங்களுக்கு தயவுள்ளவராக இருந்து உங்கள் போகிற இடங்களில் அதிகாரிகள் எஜமான் கண்களை கூட தயவு கிடைக்க பண்ணி கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். நல்ல பிதாவே, இந்த செய்தியின் மூலமாக யோசேப்புக்கு அவன் செய்யாத குற்றத்திற்காக அவன் சிறையில் தள்ளப்படும் போது கூட கர்த்தர் யோசேப்பின் மேலே கிருபை வைத்து அந்த அதிகாரி கண்களை தயவு அடைக்க கர்த்தர் வழி நடத்தினது போல இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீரும் வேலை செய்கிற அதிகாரி கண்களில் எஜமான் கண்களை தயவு கிடைக்க பண்ணுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.